அவங்களுடைய காலத்திலே அப்துல்லா இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க இருக்கிறார்கள். அவங்களுடைய தாயார் அழைக்கிறாங்க, அப்துல்லாங்க வாங்க, உங்களுக்கு ஒரு பரிசு ஒன்று தர போறேன், ஒன்று தர்றேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, நீங்க அவர்களை அழைத்து ஏதேனும் கொடுக்க இருக்கிறீர்களா? யார்கிட்ட? அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய தாயாரிடத்திலே, உங்களுடைய மகனை நீங்கள் அழைக்கிறீர்கள், ஏதேனும் கொடுப்பேன் என்று சொல்லிதான் அழைக்கிறீர்கள், நீங்க உண்மையிலே கொடுக்கிற மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ அவங்களுடைய தாயார் சொல்றாங்க, ஆமா, நான் என்னுடைய மகனுக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுக்கலாம்னு இருக்கிறேன். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்கள் அதை கொடுக்காமல் இருந்திருந்தால் அது ஒரு பொய் மாதிரி வந்திருக்கும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சமுதாயத்தை செதுக்கி எடுக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். சின்னதா நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு தந்துடுறோம், நீ இதை செஞ்சா அதை தர்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலே விளையாட்டா கூட நீங்க சொல்ல வேண்டாம். கொடுக்கிற மாதிரி இருந்தாதான் சொல்லணும். ஆசை காட்டி அப்படி ஒரு வார்த்தையில் கூட ஒரு ஏமாற்றுத்தனமான ஒரு தன்மை இருக்கக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை வார்த்து எடுக்கக்கூடிய